மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். மாஷா அல்லாஹ் தாயே, மாஷா அல்லாஹ். என்ன விஷயம்? ஏன் இந்த களியாட்டம்? தங்களின் ஆனந்த கூத்தாடலுக்கு காரணத்தை அறியலாமா? என்ன அதகம் இவ்வாறு பேசுகிறாய்? உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது என்றால் நான் இவ்வாறு அறையில் தனியாக இருப்பேன்? இல்லை, நான் ஆக்ராவையே ஆட்டி வைப்பேன். சரி, என் மகிழ்ச்சியின் காரணம் என்னவென்று கேட்டுவிட்டாய். ஆகையால் நான் உனக்கு அதை தெரிவிக்கிறேன். எந்தாருங்கள் அதகம் கான், என் சந்தோஷத்திற்கான காரணம். படி படி படி. ஆஹா, அருமை, அற்புதம். இது சிவானியின் காதல் கடிதம். இவருடைய நிக்காஹ் ஹக்கீமுடன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார். இது முகலாய சாம்ராஜ்யத்திற்கு ஏற்பட்ட அவமானம் தாயே. நாம் இதை விடக்கூடாது. நிச்சயம் இதற்கு கண்டனம் தெரிவித்தாக வேண்டும். ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். செய்வோம் அதகம், நாம் நிறையவே செய்வோம். ஜலால் முன்பு நாம் சென்று பிறகு இந்த காதல் மடலை ஜலாலின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் ஜலால் ராஜா பார்மலை சந்திக்க இருக்கிறார். ஷிவானி மிர்சாவின் நிக்காவை பற்றி பேசுவதற்கு. யோசித்து பாரு அதகம், எந்த பெண்ணை தன் இளைய சகோதரன் நிக்கா செய்து கொள்ள போகிறானோ அந்த பெண் ஒரு சாதாரண சிற்பிக்காக இந்த அரண்மனையை விட்டு ஓட போகிறாள் என்று தெரிந்தால் ஜலால் எவ்வாறு கொதித்தெழ போகிறான் என்று சற்று யோசித்து பார் அதகம். ஏனென்றால் அதகம், இந்த சம்பந்தத்தை பேகம் ஜோதா தான் முன்னின்று நடத்தி வைத்தாள். ஜலாலிற்கு இவை அனைத்தும் தெரிந்து விட்டால் பிறகு பேகம் ஜோதாவை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவான். சரியாக கூறினீர்கள் தாயே, மிகச்சரியாக கூறினீர்கள். இதற்காகத்தான் நானும் காத்துக் கொண்டிருந்தேன். என்னிடம் இருந்த அனைத்து அடிப்படை உரிமைகளும் பறிபோனதற்கு காரணம் ஷெஹன்ஷாவின் மனைவியான அந்த ஜோதா பேகம் தான் தாயே. இப்போது அவளின் தங்கையே அவளுக்கு யமனாகிவிட்டார். ஜோதா பேகத்தையும் ராஜபுத்திரர்களையும் ஷெஹன்ஷா விரட்டி அடிப்பது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்க போகிறது தாயே. கண்களுக்கு அது குளிர்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஜலாலின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று ஜோதாவிற்கு நான் தகவல் அனுப்பினேன். அதன் பிறகும் எப்படி நான் சிறைச்சாலையில் இருக்கின்றேன் என்று எனக்கு புரியவில்லை. ஷெரீஃபுதீன் அவர்களே, இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஜோதா பேகத்தினுடைய நம்பிக்கையை முழுமையாக பெறும்படி நான் ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும். நீ பார்த்தாய் அல்லவா, ஆதம் கானை சிறைக்கு அனுப்பிய ருக்கையா பேகமே அவனை வெளியில் எடுத்து விட்டார். என்னையும் அதே விதமாக ஜோதா பேகம் என்னை வெளியில் கொண்டு வருவார். என்னை இங்கு அனுப்பி அவரை விடுவிப்பார். அபுல் மாலியின் திட்டம் என்னவென்று தெளிவாக நமக்கு தெரிந்துவிட்டால் பிறகு வெளியில் வருவது எனக்கு மிகவும் சுலபமாகிவிடும். கண்டுபிடி, அந்த அபுமாலி ஜலாலை கொல்வதற்கு யாரை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை கண்டுபிடி. எனக்கு அந்த நபருடைய பெயர் தெரிந்துவிட்டால் பிறகு நான் அந்த பெயரை ஜோதா பேகத்திடம் கூறி இங்கிருந்து நான் விடுதலை அடைந்து விடுவேன். இதோ பார் ஜலால், இவை அனைத்தும் ஷிவானி தன் காதலனுக்காக இந்த காதல் கடிதத்தை எழுதியிருக்கிறாள். தன் ஆசை காதலன் தேஜ்வந்துக்காக ஷிவானி எழுதிய காதல் கடிதங்கள் தான் இவை அனைத்தும். யாரை நீ உன் வம்சத்துடன் இணைத்துக் கொள்ள நினைக்கிறாயோ, யாரை உன் அன்பு இளைய சகோதரனுக்கு நிக்கா செய்து வைக்க நினைக்கிறாயோ, அந்த ஷிவானி இன்னொரு ஆணுடன் காதல் வயப்பட்டு மயக்கத்தில் இருக்கிறாள் ஜலால். ஷிவானி தேஜ்வந்துடன் ஓடி போக இருக்கிறாள், முகலாயர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு. இந்த அனைத்து கன்றாவிகளையும் உன் பார்வைக்கு கொண்டு வர நினைத்தேன். ஆகையால் தான் கொண்டு வந்து விட்டேன் ஜலால். இனி நீதான் முடிவெடுக்க வேண்டும். ஜலால், நான் உன்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் வரையில், நான் உன்னை பற்றி புரிந்து வைத்திருக்கும் வரையில் ஜோதா பேகத்துடைய தங்கை ஷிவானியை உன்னுடைய ராஜ குடும்பத்திற்கு அழைத்து வருவதற்காக
உன் அன்புக்குரிய இளைய சகோதரன் மீர்சாவுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்க மாட்டாய் என்று நான் உன்னை நம்புகிறேன் ஜலால். ஷெகன்ஷா இன்னும் வரவில்லையா? வந்து விடுவார் மகனே. அதேபோல் மகாமங்கா அவர்களும் தென்படவில்லையே. அனைவரும் அவருக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெகன்ஷா முடிசூடா மன்னர் ஜலாலுதீன் முகமது வந்து கொண்டிருக்கிறார். தாய் கொடியை தூவிவிட்டார் என்று நினைக்கிறேன். ராஜா பார்மல் அவர்களே, எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். உங்கள் மகளின் திருமணத்தை எதற்காக எங்களோடு செய்ய விரும்புகிறீர்கள்? கூறுங்கள் ராஜா அவர்களே. ஏனென்றால் இந்த யோசனையை எனது மகள் ஜோதா தான் தெரிவித்தார். ஜோதா அவ்வாறு செய்கிறாள் என்றால் ஆலோசித்தே செய்திருப்பாள். ஷெகன்ஷா, ஜோதா என்னிடம் கூறினாள், மிர்சா ஹகீம் ஷிபானிக்கு ஏற்ற வரன் என்று என்னிடம் தெரிவித்தாள். இத்திருமணத்திற்கு பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறினாள். நம்முடைய இரு வம்சத்தினருக்கும் ஏற்கனவே ஒருமுறை திருமணம் நடந்திருக்கிறது. 2 நபர்களும் 2 வம்சங்களும் 2 கலாச்சாரங்களும் இதனால் இணைந்தது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஷிபானியின் திருமணத்திற்கு பிறகு நம்முடைய உறவு மேலும் வலுப்பட போகிறது. வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? போகட்டும். காரணத்தை அறிய விரும்பினேன். இப்போது எனக்கு புரிகிறது. இப்போது நான் ஷிவானிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஷிவானி, சற்று வெளியே வாருங்கள். அனைவரின் முன்பாக எனது கேள்விக்கு பதில் கூறுங்கள். வணக்கம் சென்ஷா. கூறுங்கள், உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் இருக்கிறதா? ஆம். அதற்கு காரணம் என்ன? என்னவென்றால் மிர்சா ஹாக்கிம் அவர்கள் மிக வீரமானவர், பண்பாளர். பிறகு பிறகு என்னை போலவே என் சகோதரனும் இருக்கிறான் என்ற பதில் வரும் என்று நான் எண்ணினேன். மன்னித்து விடுங்கள் சிவானி, நான் உங்களை பயமுறுத்த தான் நினைத்தேன். ஏனென்றால் நீங்களும் என் ஜோதா பேகம் போல தைரியமானவர் தானா என்று சோதிக்க நினைத்தேன். அது மட்டுமல்ல, என் சகோதரனை தாங்கள் பாராட்டுவதை நான் கேட்க நினைத்தேன். அனைவரும் முன்பாக நான் கூற வருவது என்னவென்றால், எனக்கு இந்த சம்பந்தம் பிடித்திருக்கிறது. அனைவரும் முன்பாக நான் கூற வருவது என்னவென்றால், எனக்கு இந்த சம்பந்தம் பிடித்திருக்கிறது.
மன்னித்து விடு தேஜ். நான் போய் உரைக்க வேண்டியதாயிற்று. இல்லை என்றால் நான் உங்களுடன் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. காஜி அவர்களோடு பேசிய பிறகு நிக்காவிற்கு உகந்த தேதி குறிக்கப்படும். பிறகு ராஜ்யம் முழுக்க தெரியப்படுத்துங்கள், எனது இளைய சகோதரன் ராஜா பார்மல் அவர்களின் இளைய மகளை நிக்கா செய்து கொள்ளப் போகிறான் என்று. அப்படியே அனைவருக்கும் நிக்காவிற்கு அழைப்பு விடுங்கள். இங்கே என்ன நடக்கிறது தாயே? மடலை ஜலாலிடம் காட்டினீர்களா இல்லையா? நான் மடலை காண்பித்தேன், ஆனால் ஷெஹன்ஷாவுக்கு அல்ல. இதை பார் ஜலால், என்ன இது? இது இது இவை அனைத்தும் தான் காதலிக்கும் ஆசை காதலன் சிற்பி தேஜ்வந்துக்காக சிவானி இந்த மடலை எழுதி இருக்கிறாள். இதற்கு நீதான் பதில் கூற வேண்டும் ஜலால். இந்த நீரை அருந்து சிவானி, நீரை அருந்து சிவானி. நான் நினைத்திருந்தால் இந்த அனைத்து விஷயத்தையும், இந்த மடலையும் கண்ணீர் மல்க பாட்ஷாவிடம் சென்று அழுது என்னால் கூறியிருக்க முடியும். ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒருவேளை இந்த விஷயம் ஷெஹன்ஷாவிற்கு தெரிந்திருந்தால் முறிவது உங்கள் காதல் மட்டும் அல்ல, ஷெஹன்ஷாவிற்கும் உன் சகோதரி ஜோதாவிற்கும் இடையில் உள்ள உறவும் முறிந்துவிடும். ஏனென்றால் உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன், மிர்சாவுக்கும் உனக்கும் நிக்கா செய்யலாம் என்ற யோசனையை வழங்கியதே உன் அக்கா ஜோதாதான். அதனால்தான் நான் ஷெஹன்ஷாவிடம் செல்லாமல் நேராக உன்னிடம் வந்திருக்கிறேன். குதாவிற்குத்தான் நான் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் சலீமாவின் மகன் ரஹீமுடன் விளையாடிக் கொண்டே நான் தெரியாமல் உன்னுடைய அறைக்கு வந்துவிட்டேன். பிறகு மடல் என் கைக்கு கிடைத்தவுடன் நான் அதை படித்து விட்டேன் சிவானி. நான் அதிர்ந்து விட்டேன். என் கண்களையே நான் நம்பாமல் இது என்ன என்று கேட்டுக்கொண்டேன். யோசித்து பார் சிவானி, இந்த மடல் வேறு ஒருவர் கையில் கிடைத்தால் என்னவாகி இருக்கும்? எல்லாமே முடிந்து போயிருக்கும் சிவானி. இந்த செய்தி பரவுவதற்கு அதிக நேரம் ஆகாது என்று உனக்கு தெரியும். பிறகு உங்கள் ராஜ வம்சத்திற்கே அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் சிவானி. அல்லது இந்த மடல் ஷெஹன்ஷாவிற்கோ உன் தந்தைக்கோ கிடைத்திருந்தால் என்னவாயிருக்கும் என்று யோசித்து பார். அவ்வாறு நடந்திருந்தால் உன் கண் முன்பே உன் காதலன் தேஜுவின் தலையை வெட்டி இருப்பார்கள் என்று தெரிந்து கொள். இப்பொழுது என்ன செய்ய போகின்றீர்கள்? இனி செய்வதற்கு என்ன இருக்கிறது சிவானி? இந்த காதல் மடல்கள் அனைத்தும் உன்னுடைய சொத்து சிவானி. இவை அனைத்தையும் நானே பாதுகாத்துக் கொள்கிறேன். இதை பற்றி யாருக்கும் கூற மாட்டேன், எதுவும் கூற மாட்டேன். இங்கு நடந்தவைகள் அனைத்தும் யாருக்கும் தெரியாது. நான் உனக்கு வாக்களித்து விட்டேன். நான் வாக்களித்தால் வாக்களித்ததுதான், யாரிடமும் கூற மாட்டேன். இருப்பினும் ஒன்று சொல்கிறேன், உன்னால் மட்டும் இந்த விவகாரத்தை எப்படி வெளியே கூற முடியும்? தாங்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நீ மிகவும் புத்திசாலி. இப்போதே உனக்கு காதல் பிறந்து விட்டதா? ஒன்றை ஒப்புக்கொண்டாக வேண்டும் சிவானி, உன் பெரிய அக்காவை போன்றே நீயும் இருக்கிறாய். என்ன கூற வருகிறேன் என்று முதலிலேயே புரிந்து கொண்டாய். நீ என்னிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதால் நானும் கூறுகிறேன், கேள். நான் என்ன கூறுகிறேன் என்றால், நீ மிர்சா ஹக்கீமை நிக்கா செய்து கொள்ள சம்மதித்து விடு. நீங்கள் அறிவீர்களா? நான் இன்னொருவரை அனைத்தையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்ட பிறகுதான் நான் உன்னிடம் கூறுகிறேன். நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் நீ உயிருக்குயிராக விரும்பும் உன் காதலனின் உயிர் பிரிவது மட்டுமல்லாமல் உன் பிரியமான அக்கா பேகம் ஜோதா வாழா வெட்டியாக ஆமீருக்கு வந்து விடுவாள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீ அவ்வாறு செய்ய மாட்டாய். இனி முடிவை நீதான் எடுக்க வேண்டும். இன்னொருவருக்கு அளித்துவிட்ட உன் இதயம்தான் முடிவு செய்ய வேண்டும்.
நல்ல வாய்ப்பை நழுவ விட்டு விட்டீர்கள் என்று உங்களுக்கு புரியவில்லையா? பேகம் ஜோதாவை இழிவுபடுத்தியிருக்கலாம். அவளை இழிவுபடுத்த இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது அதி விரைவிலேயே நமக்கு கிட்டும். நீ கொஞ்சம் காத்திரு. இந்த சம்பந்தம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதன் மூலம் எங்களுக்கு ஒன்று புரிகிறது. ஜோதா மீது மிகுந்த அன்பு வைத்துள்ளீர்கள். நிச்சயமாக. உங்கள் மகள் ஒரு பொக்கிஷம். இவர் ஒரு திறமையான இல்லத்தரசி. அவருடைய கடமையையும் பொறுப்புகளையும் நேர்த்தியாக கையாளுவார். எனக்கு வேண்டியவற்றையும் எனக்கு பிடித்தவற்றையும் எனக்கு தேவையானவற்றையும் சரியான நேரத்தில் கொடுப்பார். ஒரு ராஜபுத்திரிக்கு எத்தனை திறமைகள் இருக்கின்றன என்பதற்கு உங்கள் மகளே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால்தான் எனது சகோதரனுக்கு உங்கள் இளைய மகள் ஷிவானியை நிக்கா செய்ய முடிவு செய்தேன். வாழ்த்துக்கள் ஜோதா பேகம். விரைவிலேயே இங்கு இளைய மருமகள் வரப்போகிறார், அதுவும் உங்கள் குடும்பத்திலிருந்து. வாழ்த்துக்கள் ஜோதா பேகம். விரைவிலேயே இங்கு இளைய மருமகள் வரப்போகிறார், அதுவும் உங்கள் குடும்பத்திலிருந்து. அதா பண்ணி அவர்களே, என்னுடைய வணக்கம். என்ன கொழுந்தனாரே, இப்பொழுது மகிழ்ச்சியா? நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு மனைவி கிடைக்க போகிறாள். மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும். அவரும் விரும்பியது போல் ஒரு மாப்பிள்ளை கிடைத்து விட்டாரு. அப்படியா? இதை யார் கூறினார்கள்? ஷிவானிக்கும் உங்களை பிடித்திருக்கிறது என்று? அப்படி யாரும் கூற வேண்டாமே. என்னை பிடிக்காது என்று யார் கூறுவார்கள்? இந்த நம்பிக்கைக்கு காரணம்? நிறைய காரணங்கள் உண்டு அன்னையவர்களே. முதல் காரணம், நான் என் அண்ணனைப் போலவே மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறேன். இரண்டாவது, நான் முகலாய சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன். அண்ணனைப் போல நானும் யுத்த கலையில் தேர்ச்சி பெற்றவன். பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், என் அண்ணியார் என் மீது மிகுந்த பாசம் வைத்துள்ளார். அதோடு பேச்சு திறமையிலும் நீங்கள் மிகவும் வல்லவர். மிக்க நன்றி அண்ணி. அதற்கிட்டும் எனக்கு ஒரு சந்தேகம். தங்கள் தங்கைக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இதையெல்லாம் கூறுங்கள். தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். ஷிவானி அதிகமாக நாட்டம் செலுத்துவது கலை மேல். சிற்பம் வடித்தல், குறிப்பாக சுவர் மீது தீட்டப்படும் ஓவியம் மிகவும் பிடிக்கும். பிறகு இசை என்றால் மிகவும் பிடிக்கும். பிறகு மற்ற ரசனைகளை நான் உனக்கு கூறுகிறேன். அண்ணன் அவர்களே, தாங்களா? சலாம். வணக்கம் ஷேன்ஷா. ஷிவானிக்கு ஒப்பற்ற ரசனைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் ஒன்று, ஜோதா பேகத்தை விட அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் கூறுவதை கேள். நேரம் காலம் புரியாமல் உங்களை அலைக்க அழைத்து விடுவார்கள். இதுவும் ஒரு ரசனைதான். பிறகு பந்தயம் கட்டுவார்கள். அதிலும் நாம் ஜெயித்து காட்ட வேண்டும். கோபமும் திமிரும் இவர்களது பரம்பரை சொத்து. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ராஜபுத்திரிகள் கோபத்தை அடக்கிக் கொள்வதில் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். ஆனால் அது எப்போது இடியாய் மாறி நம்மீது விழும் என்று நமக்கே தெரியாது. அப்படியா? ஷிவானியை பற்றி வேறென்ன விஷயம் தங்களுக்கு தெரியும் என்று கூறுங்கள். வேற என்னவென்றால், புள்ளிமான் மற்றும் முயல் என்றால் அவர்களுக்கு பிடிக்கும். வேட்டையாடுவது அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் அவர்களோடு வேட்டைக்கு மட்டும் சென்று விடாதே. ஏனென்றால் துப்பாக்கியில் இருக்கும் தோட்டாவை எடுத்து விடுவார்கள். பிறகு வேட்டை விலங்கு உன்னை தாக்கிவிடும். இன்னொரு விஷயத்தையும் மறந்து விடாதே. அவர்கள் முன்பாக வேறொரு தாசியை பற்றி பேசவே கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு பொறாமை குணமும் அதிகம். எனக்கு புரிந்து விட்டது அண்ணா. ஷிவானியை பற்றி கூறுவது போல் அண்ணியை பற்றி பேசுகிறீர்கள். நீங்கள் இருவருமே பொருத்தமான ஜோடிதான். நான் ஒன்று கூறட்டுமா அண்ணா? அண்ணியை போன்ற வெள்ளை மனம் படைத்த ஒருவர் தங்களுக்கு மனைவியாக கிடைத்ததை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அவர் மனதில் இருப்பதுதான் வார்த்தைகளாக உதிக்கிறது. இப்படிப்பட்டவர்களை காண்பதே மிகவும் அரிது. சம்மதம் பேசி முடித்ததால் நீ பாராட்டிதான் பேசுவாய் இல்லையா? ஓ, கேலி பேசுவதற்கு தாங்களும் கற்றுக்கொண்டு விட்டீர்களா அண்ணா? ஒருவரை ஒருவர் வெறுப்பேற்றிக் கொள்ளுங்கள். இப்போது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பெரியம்மா எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். குதாஃபிஸ். அல்லாஃபிஸ். என்னை பற்றி மிர்சா ஹக்கீம் என்ன நினைப்பாரோ என்று தெரியவில்லை. யார் முன்பும் எதை வேண்டுமானாலும் பேசுவீர்களா? இதில் என்ன தவறு இருக்கிறது ஜோதா பேகம்? அவன் என்னுடைய சகோதரன்.
என்னுடைய அனுபவத்தை அவனோடு பகிர்ந்து கொண்டேன். ராஜபுத்திரியுடன் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் நல்லதுதான். எதற்கெடுத்தாலும் என்னோடு வந்து பேசிக் கொண்டிருக்காதீர்கள், ஏனென்றால் எனக்கு 1000 வேலைகள் இருக்கின்றன. நானா இவரை அழைத்தேன்? இவர் இடையில் வந்து பேசிவிட்டு என்னை பேசாதே என்கிறார். சாந்திரியில் ஒரு புறம் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த வரையில் நிச்சயமாக அபுமாலி இந்த சந்தர்ப்பத்திற்காக தான் காத்துக் கொண்டிருப்பான். அதனால் என் கட்டளை என்னவென்றால் அவனை விரைவில் கைது செய்து என்னிடம் ஒப்படையுங்கள். இருந்தும் என்னால் அவனை கொல்ல முடியாது, ஏனென்றால் அவன் என் தங்கை, என் கணவன். அதிகபட்சமாக அவனை காவலிலாவது வைக்க முடியும், அதனால் தான் கூறினேன். சாந்திரியில் புரட்சியை அடக்குவதற்காக நான் குவாலியரின் சுபைதாரை நியமித்தேன். ஆனால் அவரால் அதை அடக்க முடியவில்லை. ஏன்? தெரிந்தவர்களே என் முதுகில் குத்தும் போதுதான் எனக்கு வலி அதிகமாக இருக்கிறது. ஆனால் நான் என்ன செய்வது? அதனால் சாந்திரியில் நாம் புரட்சியை எப்படி அடக்க வேண்டும் என்றால் அது அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அத்தோடு அபுமாலியையும் நான் சிறைப்பிடிக்க வேண்டும். அப்போதுதான் இதை ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்க முடியும். மேலும் ஒரு விஷயத்தை அனைவரும் கவனமாக கேளுங்கள். எனது இளைய சகோதரன் எனக்கு மிகவும் முக்கியமானவன். அதனால் அவனது நிக்கா பொறுப்பை நானே ஏற்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, இங்கே இருக்கும் சூழ்நிலை கெடவே கூடாது. என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால் அனைத்து சேனைகளையும் தயார்படுத்துங்கள். கோட்டையை சுற்றி மட்டும் அல்ல, ஆக்ரா முழுவதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.